சாதியா நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது டெல்லி செங்கோட்டையில் கார் குண்டு வெடிக்க செய்த டாக்டர் உமர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு சில மணி நேரம் முன்பு ஒரு மசூதியின் அருகே அவர் நடந்து செல்லக்கூடிய சிசிடிவி பதிவு இப்போது முதன்முறையாக வெளியாகி இருக்கிறது. முதலில் உமரின் அந்த முழு உருவ வீடியோ பதிவு சிசிடிவியில் பதிவாகி இப்போதுதான் முதன்முறையாக வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன் அவர் காருக்குள் அமர்ந்திருந்தவாறு இருந்த வீடியோ பதிவுகள் மட்டுமே வெளியான நிலையில் முதல் முறையாக அந்த டாக்டர் உமர் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. அவருடைய முழு பெயர் உமர் நபி என்பதால் அவர் உடல் சிதறி அவரது உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டு அவருடைய தாயாரின் டிஎன்ஏவுடன் அந்த சோதனைகள் நடத்தப்பட்டு இறந்தது உமர் தான் என்பது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் நடந்து செல்லக்கூடிய இந்த புதிய வீடியோ காட்சி முதன்முறையாக வெளியாகி இருக்கிறது. நாடு முழுவதும் மருத்துவர்கள், டாக்டர்கள் ஒரு பயங்கரவாத குழுவாக எவ்வாறு உருவானார்கள், எவ்வாறு அவர்கள் இந்த பயிற்சியை பெற்றார்கள் என்பது உள்ளிட்ட அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல்கள் நாடு முழுவதும் இந்த விசாரணையின் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவின் ஃபரிதாபாத், ஜம்மு காஷ்மீர் மற்றும் துருக்கி நகரம், இந்த 4 இடங்களுக்குள் இவர்களுக்குள் தகவல் பரிமாற்றங்கள் நடைபெற்று அவர்கள் ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட அமைப்புகளோடு தொடர்பில் இருந்ததும் அதன் பின்னர் அந்த முதல் நிலை பயங்கரவாத குழுவில் இருந்து துண்டித்துவிட்டு இவர்கள் டாக்டர்கள் தனி பயங்கரவாத குழுக்களாக அவர்கள் செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த நாளுக்கு முன் 2 நாள், ஒரு வார காலமாக பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில்தான் ஃபரிதாபாத்தில் இருந்து அந்த காரில் புறப்பட்ட இப்போது நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உமர் நபி செங்கோட்டையில் சாந்தினி சவுக் அருகே அந்த சிக்னலில் வாகனத்தை வெடிக்க செய்தார். அதற்கு முன்னதாக ஒரு 4 மணி நேரம் காலையில் இருந்து அவர் ஃபரிதாபாத்தில் இருந்து டெல்லி வருவதற்கு முன் அந்த பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் டெல்லியில் பல்வேறு இடங்களுக்கும் அந்த வாகனத்தில் சுற்றித் திரிந்ததும் பார்க்கிங்கில் இருந்து வெளியே வராமல் இருந்ததும் குண்டை எங்கே வெடிக்க வைப்பது என்பது தொடர்பான ஒரு உத்தரவை எதிர்பார்த்து அவர் காத்திருந்ததும் முதல் கட்ட விசாரணை தகவல்களில் தெரிய வந்திருக்கிறது. இப்போது குண்டு வைத்து அந்த இடத்தில் குண்டு வெடிக்க செய்த நபர் உமர் நபிதான் என்பது டிஎன்ஏ சோதனையின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவரது குடும்பத்தினருடன் நடைபெற்ற டிஎன்ஏ சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் முழு உருவ வீடியோ பதிவு முதன்முறையாக ஒரு மசூதியின் அருகே அந்த காரில் ஏறுவதற்கு முன்பாக நடந்து செல்லும் அந்த அதிர்ச்சி காட்சி இப்போது முதன்முறையாக வெளியாகி இருக்கிறது. ராதிகா.